ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜியா டிசைன் ஸ்டுடியோ. இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லி. இப்போ ரெடிமேட் சுடிதாரும் சரி, இல்லை ரெடிமேட் இந்த சோலி மாதிரி வரும் இல்லையா, அதில் எதுலேயே ஒன்றில் நீங்கள் நம்ம ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றது தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்லீவில் தனியாக ஸ்லீவை ரெடி பண்ணிவிட்டு ஸ்லீவை நம்ம ஓவர்லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே அதில் வந்து ரெண்டு பாடி பார்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவுக்கும் அதுக்கும் ஆம்பூல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதில் அப்படியே வச்சு நம்ம அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும், அதிலே வந்து ஒரு படி தையல் மாதிரி போட்டுடணும். பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் நீங்கள் இன்னொரு ஸ்டிச் போட்டுட்டிங்கன்னா அந்த ஸ்லீவ் வந்து ரொம்ப அப்படியே பர்ஃபெக்டாக அதில் நமக்கு ஃபிட் ஆயிரும். அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே அகைன் இன்னொரு ஸ்லீவையும் அதே மாதிரி அட்டாச் பண்ணிடுறோம். எதையும் நீங்கள் வந்து மேல் துணியும் சரி கீழ் துணியும் சரி, இதில் நீங்கள் பார்க்கும்போது அப்படி இழுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் எதையுமே இழுக்கக்கூடாது. ரெண்டுமே சரியாக வச்சுட்டு நீங்கள் அப்படியே அட்டாச் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபஸ்ட்டே ஆம் ஹோல் சரி பார்த்துட்டனால இது வந்து அப்படியே பர்ஃபெக்டாக அதோட முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு அப்படியே நான் சொன்ன மாதிரி பக்கத்தில் அதோட படி தையல் போட்டுடணும். ஃபஸ்ட்டே நம்ம ஓவர்லாக் ஃபினிஷ் பண்ணி நம்ம ஸ்லீவ் எடுத்துருக்கனால நமக்கு இது ஃபினிஷிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எப்போவுமே ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது ஏன்னா ரெடிமேடுங்கிறனால அந்த டாப் வந்து பாடி கிளாத் வந்து அவங்க ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இது நீங்கள் பார்த்துட்டிங்களா? ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.